வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ அஸ்வின் வந்திருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் ஹானரோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஹானர் 2 யூஸ் பண்ணுறான். இது வரைக்கும் ஏதாவது ஃபோனில் பிரச்சனையாடா? ஃபோனில் பிரச்சனையா நான் கேட்டிங்கன்னா, ஹார்ட்வேர் ரீதியால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபோனில். சரி, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, நம்ம வந்து கொஞ்சம் வந்து ப்ரோஸ்லேருந்து போவோம், கொஞ்சம் நல்ல விஷயமா பேசிட்டு அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் மட்டும் அவனை அடிப்போம் அப்படிங்கிற. சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ நீ எந்த ஆஸ்பெக்ட்ல பதில் சொல்லணும்னா, ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்ட, அதுக்கான எல்லா தடங்களும் இருக்குல்ல, எல்லா தடமும் வச்சிருக்கேன், இருக்கு, அடிச்சு நொறுக்கி இருக்கான் பையன். நான் இங்கே சைட்ல இருந்து பீரோல எடுக்கிறேன் பாருங்க, டிவைஸ் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. இது வரைக்கும் கீழே எல்லாம் போட்டிருக்கியாடா? அதாவது இப்படி டிராப் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இப்படிலாம் விட்டேறிஞ்சிருக்க டிராப் டெஸ்ட்லாம் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து இந்த கேஸ் போட்டு கொஞ்சம் ஓடி இருக்கு. சரி, நீ அந்த அளவுக்கு அக்ரெசிவா யூஸ் பண்ணிருக்கேங்கறியே, பட் ஒய்? இந்த அக்ரெஷன் வந்து இந்த சார்ஜிங் போட்டு ஒன்று ஒழுங்காக சொருக்காம அந்த மேலே வந்து பெயிண்ட் பீல் ஆஃப் ஆயிருக்கு. இல்ல இது வந்து டிவைஸை நீ எந்த அளவுக்கு ரெகுலரா யூஸ் பண்றங்கிற அந்த ஏஜிங் சைன் தான். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு கூட இருக்கும் இந்த ஃபோன் கேஸ், அந்த அளவுக்கு அது டஸ்ட் ஆகி. ஆமா, எஸ், கேஸ் கம்பெனி கூட நான் படிச்சிடலாம் போலியே கொஞ்சம் ஆங்கிளில் வச்சா, அந்த அளவுக்கு ஆயிருக்கு. சரி, ஓகே. மொத்தம் இங்கெல்லாம் டென்ட் விழுந்துருக்கும் லைட்டாக, இந்த இடம் லைட்டாக, இந்த இடம் மட்டும். ஆமாம், அது தெரியுது. அதோட மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீன் கார்டு. ஆமாம், கை நகத்தை வச்சு ஸ்வைப் பண்ணி அது ஒரு வழியாக்கி வச்சிருக்க. அந்த அளவுக்கு யூஸ். இதுதான் டிவைஸோட ஏஜ் உங்களுக்கு வந்து காட்டணும்னு பார்த்தோம். சரி, இந்த டிவைஸில் இது வரைக்கும் பாசிட்டிவ்னா என்னெல்லாம் சொல்லுவேன்? எப்போவுமே இந்த ஹானர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அவங்களோட எப்போவுமே அவங்களோட பாசிட்டிவ். எல்லோரும் வந்து பேட்ரி சொல்கிறாங்க, ஆனால் பேட்ரி வந்து நான் எப்படி வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன்னா, பேட்ரி வந்து இவங்க வந்து 2 விஷயம் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பேட்ரி இங்கே பெர்ஃபார்மன்ஸ் மோட்னு இருக்குல்ல ப்ரோ. ஆமாம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடை ஆஃப் பண்ணிட்டோம்னாலே பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இது என்ன பண்ணி விடுதுன்னா, ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் பவர் பண்ணுது. இதை வந்து நான் வந்து இதை ஃபோன் வந்த ஒரு 3 to ஒரு மாதத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது வந்து ஃபோனை வந்து பெர்ஃபார்மன்ஸை அண்டர் பவர் பண்ணுது. அதாவது 7 Gen 3 இது கொடுத்துருக்காங்க. பட் 7 Gen 3யோட இந்த பவர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி, இது என்ன பண்ணி தொலைதுன்னா ஒரு 7 Gen 2 அளவுக்கு அது வேலை பார்க்க, அந்த வேலை பார்க்க விடுது. அதனால ஃபோன் வந்து இன்னும் லேக் ஆகுது, அதெல்லாம் இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃப் ஆகி வருது. இவன் என்ன 3 ஆப்பை சொல்கிறான் ஆப்டிமைசேஷனுக்கு? யார் அந்த 3 பேர்? 9 பேர் ட்ரெயின் பண்ணுறாங்களா? யார் அந்த 3 பேருன்னு பாரு. எப்படி பார்க்குறது, எப்படி கிளிக் பண்ணுறது? யாரும் 3 பேர் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்கன்னு சொல்லுது. ஒருத்தன் இருக்கான், இவன் ஒரு மோசமானவன் தான், ஒத்துக்கிறேன். கூகுள் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியலையே. இன்ஸ்டாகிராம் இருக்கான். ரிமோட் இருக்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. ரிமோட் எப்பயாவது யூஸ் பண்ணால் ஓகே. சாட் ஜிபிடி ஓகே, அது கூட கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். வேர் இஸ் மை ட்ரெயின் ஏதோ ஆப்டிமைஸ் பண்ணி விட்ருவா. பண்ணி விடு, பார்த்து தெரிஞ்சுப்போம், நாங்கள் தெரிஞ்சுப்போம்ல. இதை வந்து இந்த பர்ஃபார்மன்ஸோட ஆன் பண்ணிட்டா ஃபோனோட, நான் அப்பவே சொல்லேன் கேமரா யூஐலாம் எனக்கு லேக் ஆகுது, இது மாதிரி எனக்கு ஷட்டர் லேக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த யூஐ நீ ஆன் பண்ணி விட்டா சூப்பராக இருக்குது, ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை மட்டும் நான் மட்டும் சொல்லலை, நம்ம குரூப்பில் பாலகுருனர் பரல அவரையும் நான் இதை வச்சு ஆன் பண்ண சொல்லியிருந்தேன். இதை ஆன் பண்ணிவிட்டு அவரும் டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வீக்கில் எனக்கு சொன்னார், ப்ரோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் ஃபோன் லைட்டாக வார்ம் ஆச்சு, அதுக்கு மேலே அது சரியாக போயிடுச்சு. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை எப்போயுமே ஆன் பண்ணி அவர் யூஸ் பண்ணி. அப்போ என்ன ஆயிடுது, டிவைஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது லைட்டாக. ரொம்ப அந்த 7 Gen 3யோட ஆக்சுவல் பவரே அவன் வந்து கொடுத்துட்றான். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹானர் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஹானர் டிவைஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக. ஓகே, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சைடு வாங்க. அதுக்கப்புறமேட்டு பாசிட்டிவ் சைட்ஸ்னால் டிசைன், பில்டு குவாலிட்டி, கேமரா, எவ்வளோ பில்டு குவாலிட்டி சூப்பராக. பிளாஸ்டிக்ஸ் தான், பட் இதோட சைட்ஸ்லாம் வந்து எனக்கு சீப்பாக தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி ஓகே. பட் என்னன்னா கன்ஃபார்மாக கேஸ் இல்லாமல் இதை நல்லா தூக்கி போட்டிங்கன்னா இந்த எட்ஜஸில் அமுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நானே ஆல்ரெடி 4-5 இடத்துல அமுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அது ஒன்று இருக்குது. அடுத்த பாசிட்டிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேடுறான் பாசிட்டிவை. ஹானர்னாலே பாசிட்டிவ்னு பேசி பழகினவனாச்சே. ஏண்டா ஹானர்னா பாசிட்டிவ்னு சொல்லி முடுறா டக்குன்னு.
ஆக்சுவலி இவங்க அப்டேட் வந்து கொஞ்சம் மந்த்லி கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி அப்டேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு அப்டேட் டெய்லியா ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர்ஸோட தான் கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு போன மாதம் அப்டேட் வரல, அப்பயே நான் தெரிஞ்சிருச்சு ஓகே ஏதோ நெக்ஸ்ட் வந்து 1 GB 2 GB ஃபைல் வரப்போகுது புரிஞ்சுட்டு நியூ ஃபியூச்சர்ஸ். ஸோ ஒரு அப்டேட்லேயும் நியூவாக ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பழைய ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு கிடையாது. அது ஒன்று பெருசாக இருக்குது. அந்த நியூ ஃபியூச்சரும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் கொடுத்த ஃபியூச்சர்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்டில் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்டேட் ஏஐ ரிலேட்டடான இப்போ வந்து ஏஐ கால்ஸ் அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ ஆமாம் அது நிறைய வந்துருச்சு. மோஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட அது இருக்குது. முந்தா நாள் வந்திருக்கு இல்லையா, ஹானருக்கு வந்திருக்கு. ஹானர் நிறைய கொண்டு வந்துட்டான் இப்போ ஏஐ ரிலேட்டடான நிறைய. ஓகே, இது வரைக்கும் எப்படி இருக்குது? இது வரைக்கும் ஏஐ கால் அது நான் யூஸ் பண்ணதில்லை. ஏஐ நோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்டேட்டில் வந்து இவன் எப்படி கொடுக்குறாங்கன்னா நல்லா ஒரு ஃபுல்லாக கொடுத்துட்டு கடைசியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குறை வச்சுறாங்க. அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுக்குறது இல்லை. இவன் சொல்கிறது பார்த்து எப்படி தெரியுமா இருக்குது, எல்லாம் கொடுத்துட்றாங்க, நானும் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கடைசியில் பேட்டரி லைஃப் அடி வாங்குது. பேட்டரி லைஃப் அடி வாங்குறது இல்லை ப்ரோ. இப்போ வந்து எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போன ஃபர்ஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஏஐ சப்ஜெக்ட் இல்லைன்னு. ஆமாம். ஆனால் இதில் இப்போ அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஃபியூச்சரில் என்னென்னா ஹெட்செட் போட்டால் பயப்பில் வேலை செய்யாது. ஹெட்செட் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாருக்குமே அது பாசிபிள் இருக்காது. எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சாம்சங்கில் அது ஆல்ரெடி ஹெட்செட் போட்டும் போடாமே அது பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங்கு. அது ரெக்கார்டிங் அந்த இது அதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதை வந்து ஒரு ஃபுல்லாக கொடுக்குறது இல்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொதப்பிடுறாங்க. அதே மாதிரி நான் கிளிப் போர்ட்லேயும் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு 30 to 40 டெக்ஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே டெலிட் பண்ணுற மாதிரி. இது மாதிரி டைமிங் வச்சு பண்ணாதீங்கன்றேன். அதையும் இவங்க சொதப்பியிருக்காங்க. அதுவும் அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணலை. அடுத்தது மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கான்டாக்ட் நம்பர். இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு நம்பர் அனுப்புறீங்க, அந்த நம்பரை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு உடனே நான் போய் இதில் போய் வச்சா மட்டும் தான் எனக்கு பேஸ்ட் ஆகும். இல்லைன்னா எனக்கு பேஸ்ட் ஆகாது. இங்கே பேஸ்ட்னு காட்டும். நான் இப்படி சுற்றிட்டு வந்தோன்னா இங்கே எனக்கு பேஸ்ட் நான் காட்டாது. நான் இல்லை எங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணுறது இந்த டைலரில் எங்கே தான் போய் பேஸ் பண்ண முடியும்? அதையா சொல்லு. எங்கே தான்டா பேஸ் பண்ண முடியும்? அதான் பேஸ் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து அதுதான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபால்ட்டுங்கிறது. யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு ஃபெயிலியர். யூசர் விளக்குமாரோட கிளம்பி வருவான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபெயிலியர் அது ஒன் ஆஃப் த. அதே மாதிரி இல்லை ஃபான்ட்ஸ் இப்போ நிறையா கொடுத்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்கேங்க. இது இங்கே யாரும் எங்கேயோ சொல்லியிருக்காங்களா இல்லை இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கான்னு தெரில. இங்கே பண்ணிட்டேன். இது வந்து ஒரு எடிட்டருக்கு ஓகே, ஆனால் ஒரு பேசிக்காக ஒரு கால் பண்ணுறவங்களுக்கு அங்கே நீ சரி பண்ணியிருக்கணும்ல. ஐயா கண்டிப்பாக உண்மை. அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஒரு சில இடத்துல மிச்சம் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி எனக்கு இந்த டாங்கிள் எனக்கு பிடிக்கல ப்ரோ. உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் சென்டர் எனக்கு பிடிக்கல. இந்த கண்ட்ரோல் சென்டர் தாண்டா இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாரும் பாருங்க பாரு ஏடே ஊருக்குள்ளே ஒருத்தர் விடாமல் அதுதான் வச்சுருக்காங்க. இங்கே பாரு இவன் கூட அதான் வச்சுருக்கான். இவன்ட்டு தான் திருடினாங்கன்றியா? இவன் தானே ஆரம்பிச்சு விட்டேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடியுது. பிக்சல்கிட்டையும் சாம்சங்கிட்டையும் தான் அவங்களோட யூனிக் ஃப்ளேவர் இருக்குது. ஃபன்டச் ஓஎஸும் இன்னும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஃபன்டச் ஓஎஸ் இதுக்கு முன்னாடி வந்து கீழே ஸ்வைப் பண்ணுறோம்னா கொடுத்துருந்தாங்க பேட் எஃபெக்ட்ஸ். அது வந்து பல கேஸுகள்லாம் போட்டு அவங்களுக்கு நிறையா கஷ்டங்களுக்குள்ள ஆழ்த்தினால அவங்க மாற்றிட்டாங்க. அது வந்து கொடுத்தாங்களா? ஆமாம், அதுதான் ஆக்சுவல் ஐஓஎஸோட கண்ட்ரோல் சென்டர். கீழே இருந்து தள்ளினா மேலே வரும். அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அதுவும் ஒரிஜினல் இல்லையா? எனக்கு அதான் புரியல. ஏன் எல்லாமே அங்கேன்னு தூக்குறீங்க? சொந்தமா யோசிக்க மாட்டீங்க? இல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல என்ன இருந்ததோ அதே பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணலன்னு எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்போ உங்களை மட்டும் நீங்க அப்படி சொன்னீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது ஆப்பிள் வந்து இந்த ஆக்ஷன் பட்டன் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேல வந்து ஓப்போ கொண்டு வந்தாங்க. ஆனா எல்லாருமே அப்போ சொல்றது என்னன்னா ஓப்போ பார்த்தீங்களா ஆப்பிள் மாதிரியே காப்பி அடிச்சுட்டு இங்கே ஒரு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஆப்பிளே காப்பி அடிச்சு தானே சோனிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஏன் சோனியை ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதான் தெரியும். ஆமாம், சோனியில் இருக்கு, நோக்கியாவில் இருக்கு. 2005 அந்த டைம்ல 2004 டைம்லயே வந்து ஷட்டர் பட்டன் உண்டு. ஷட்டர் பட்டன் அதுவும் 2 ஸ்டேஜ் ஷட்டர் பட்டன்ஸ் அப்பயே உண்டு. இதை தவிர ஆக்சுவல் ட்விஸ்ட் என்னன்னா பிளாக்பெரிலாம் எப்படி தெரியுமா? இப்போ நம்ம பவர் பட்டனை பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகுது, ஜெமினி வேக் ஆகுது. இதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிரி வேக் ஆகுது.
ஆனா இவன் இருக்கான்ல பிளாக்பெரி, இப்படி பிடிச்சி அழுத்தணும்னு பிளாக்பெரியில அப்ப புஷ் டு டாக் மாதிரி ஆப்ஷன் அவனும் வச்சிருப்பான், இல்ல டாக் பேக் ஆப்ஷன் வச்சிருப்பான். எப்போ நான் சொல்றேன் 2003 4 அப்பலாம் எனக்கு 3 வயசு. வாய்ஸ் சர்ச் ஆப்ஷன்லாம் உண்டு, பிடிச்சி அழுத்திட்டு வாய்ஸ் சர்ச் பண்ணலாம். அப்பயே எது பிளாக்பெரியில அதெல்லாம் உண்டு. நோக்கியால வந்து பிடிடின்னு ஒன்று போட்டு வச்சிருப்பான் புஷ் டு டாக்னு, பிட்வீன் அதை வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணலாம். அது இப்போதான், அது அப்பயே இருந்தது வாக்கி டாக்கி மாதிரி. 2005 6 7 அப்பயே பிடிடின்னு இருக்கும் எல்லாம் நோக்கியா டிவைஸ்ல S60s அதெல்லாம் போய் செக் பண்ணா இருக்கும் பிடிடி அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு அதுதான் கடுப்பாச்சு, இவங்க வந்து ஃப்ரீயாகவே அந்த ஆப்பில் ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன் நீ வந்து சோனி அவன் யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வனா அந்த ஆர்ஜினை தெரிஞ்சுட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணலாம். அவனே ஒரு இடத்துல என்ன காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான், அந்த காப்பி பண்ணவனே நீ இன்னும் ப்ரமோட் பண்ற அந்த பிராண்ட். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப கஷ்டம் இதுக்கு. ஆனால் அது உண்மையிலேயே அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து ஒரு காப்பி தான், இல்லை ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு பிராண்ட் ரியலாகவே பண்ணியிருக்காங்க, அவங்க நேம் சொல்லக்கூடாதா? இல்லை ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேருக்கு பழைய ஸ்டோரிஸ்லாம் அவேர்னஸ் இல்லைடா. பழைய இப்போ 2005 என்ன நடந்துச்சுன்றத வந்து நான் 20 வயசு பையன்கிட்ட கேட்டேன்னு வையேன், இன்டர்நெட் ஃபுல்லாக போய் படித்து பார்த்து அவங்க கண்டுபிடிக்கலாம். இங்கே நானும் பரத்தும் சில சமயங்களில் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, என்னோட வயசு அதிகமான ஒரு சிலருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இமானுவல் ப்ரோ ஒருவர், நம்மதில் காமேஷ் ப்ரோ ஒருவர், இவங்களுக்குலாம் என்ன அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து இன்டர்நெட்டில், அதுவும் முக்கியமாக இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் பூம் ஆகும்போது அவங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு மெச்சூர்டான ஏஜில். ஓகே, எனக்கு அப்போ கூட மெச்சூரிட்டி பற்றி இருக்காது. ஏன்னா அவங்களோட இப்போ எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தேன்னு வையேன், அவங்களுக்கு 18 வயசுனா நான் அப்போ ஒரு 14 வயசில் இருக்கேன்னு வை, அந்த 4 வருஷங்கிறதே ஒரு பெரிய மேட்டராக இருக்கும். அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவங்க வந்து 18 வயசுல இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, நான் 14 வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இப்போ என்ன ஆகுனா 18 வயசுல இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வேற, 14 வயசுல இருக்கிற மெச்சூரிட்டி வேற. என்னோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட அனுபவம் வந்து அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தா அவங்களோட டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப டீப்பா இருக்கலாம். அவங்க பார்த்தோன்னா இப்போ இமானுவல் ப்ரோலாம் கேட்டான்னு சொல்லுவாருன்னா 2006 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை 2007 நான் ஒர்க் பண்ணேன்றாரு. நான் 2006 காலேஜில் இருந்தேன். அப்போ எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அவர் 2006 என்ன பண்றாருன்னா ப்ரொஃபஷனலாவே இன்டர்நெட்டை வந்து அவரோட ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்றாரு. நான் வந்து எப்பயாவது ஏதாவது சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அப்போ கூட பார்த்தோன்னா இன்டர்நெட்டும் அவைலபிள், வெப் சர்ச்ல போயிட்டு எத்தனை பேர் பண்ணாங்க. ஏன்னா நீ ஏர்டெல்லோ ஏர்செல்லோ எதுலனாலும் டேட்டா இன்டர்நெட் பேக் மாதிரி ஏதாவது போடணும். அது அப்போ அந்த டைம்ல ரொம்ப ஹையா தான், பாக்கெட் டேட்டாலாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால இந்த அனுபவம் மாறுதுங்கிறேன். இது எப்படி சொல்ல வரேன்னா, இன்னும் சொல்ல போனா இப்போ நான் ஒரு பிளாக்பெரி டிவைஸ் பத்தி பேசுறேன்னு வையேன், பிளாக்பெரிக்காக ஏங்கின நாட்கள் உண்டு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, பிளாக்பெரி ஃபோன் காஸ்ட்லி அப்போ. ஆனால் இது எல்லாமே என் லைஃப்ல நடந்த விஷயம். இப்போ புதுசா ஒரு 18 இயர்ஸ்ல ஒரு டெக் கிரியேட்டர் இருக்கான்னு வச்சுக்கேன். அப்போ என்ன அர்த்தம், 18 இயர்ஸ்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணேன்னு வையேன், அவன் 2007 தான் பிறந்திருப்பான். நான் சொல்ற டைம் பீரியட் என்னன்னா, பிளாக்பெரிக்காக நான் ஏங்கினேன் அப்படிங்கிறேன்ல, அது வந்து 2012ன்னு வச்சுக்கேன். அப்போ அவனுக்கு வயசு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுல அவன் ஏன் பிளாக்பெரிக்கு ஏங்க போறான், அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ என் லைஃப்ல இருந்து நான் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொன்னேன்னு வையேன், அதுல வந்து உனக்கு கனெக்ட் இருக்கும். ஏன்னா நான் அதுக்காக நான் நிஜமாவே மெனக்கெட்டு இருப்பேன், அதை எங்கேயாவது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நான் ரெட்ரோ டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியுது. ஆனா அன்னைக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணும்போது அது டெய்லி டிரைவர். இன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் யூஸ் பண்றேன். அப்போ என்ன ஆயிடுது, ரியல் டைம் யூஸ் கேசஸ்ங்கிறது அந்த டிவைஸ்க்கு இப்போ வராது. இப்போ ஒரு எஃப்எம் நான் அன்னைக்கு யூஸ் பண்றேன்னு வையேன், எஃப்எம் யூஸ் பண்ணி மல்டிடாஸ்க் பண்ணும்போது சிம்பியான்ல வந்து ஒரு மல்டிடாஸ்கிங் கீ உண்டுடா. அந்த மல்டிடாஸ்கிங் கீயை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி எஃப்எம் ரேடியோ ஒரு பக்கம் இருக்கு, மெசேஜ் இருக்கு, அப்புறம் ஆஃபீஸ் ஆப் இருக்கு. ஸோ இதுக்கு இடையில நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எப்போ அப்படின்னா, இது வந்து 2012 நான் பண்ணுறேன்னு பிடிஎஃப் படிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். குவிக் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு வச்சுக்க. அன்னைக்கு நான் பண்ணேன், இன்னைக்கும் நான் பண்றதுக்கு வந்து அதே ஃபோன் என் கையில கிடைச்சாலும் ப்ராப்ளம் என்ன, எனக்கு இன்னைக்கு இந்த ஃபோன்ல இருக்கும்போது நான் ஏன் அதில் அதை பண்ண போறேன்? அதில் பண்ணவும் முடியுமான்னு தெரியல. பண்ண முடியும், ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நீ அதுக்கு போக மாட்டியே அந்த டாஸ்க்குலாம். இன்னைக்கு இருக்கிற பசங்க அதை மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஆன் பண்ணி அப்போ என்ன இருக்கு 1. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா 3230 மாதிரியான ஃபோனை வந்து நான் 2012 ஒரு சில பிடிஎஃப் படிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நிறைய இந்த ஆப்டிடியூட் ஆஸ்பெக்ட்ல போனாலும் சரி, இல்லாட்டி வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அதுக்கான இபுக்ஸ் மாதிரி அப்போ கிடைக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும், ஒர்க் ஆகும், பொறுமையாக ஒர்க் ஆகும். ஜாய்ஸ்டிக் வச்சு இப்படி படிக்கலாம், ஜாய்ஸ்டிக் வச்சு. பட் இன்னைக்கு வந்து நீங்கள் தான் அசால்ட்டு இதில் உள்ள பெரிய டிஸ்பிளேல அசால்ட்டை படிச்சுட்டு போயிடுவீங்களா, இப்படி தள்ளினாலே அசால்ட்டை கடைசி பேஜ் வரைக்கும் போகும். ஸோ அப்போ இது இருக்கும்போது அவன் ஏன் அதை யூஸ் பண்ண போகிறான்? ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு அன்னைக்கு டெக்னாலஜியில் பீக் அதுதான் அப்படின்னு இருக்கும்போது, அன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணும்போது நிஜமாவே என் லைஃபோட கனெக்ட் ஆகி ஒரு அனுபவம் இருக்கும். அதோட நான் வந்து ஒப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்.
இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா எதிர் சாட் ஜிபிடி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கிட்ட கேட்டுக்கலாமே தவிர அது கரெக்டாக தப்பானா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த டைம் பீரியட்ல வாழல. அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா ஐஃபோன்ல தான் ஃபர்ஸ்ட்னு சொல்ல தோணுது. இது வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ரொமோஷனாகவும் இருக்கு, இவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனாகவும் இருக்கு. ஓவரால் குளோபல் மார்க்கெட்ல ஆப்பிளோட பிரசன்ஸ் 40+% இருக்கும். அப்போ அந்த 40% யூசரை நான் அட்ராக்ட் பண்ணலாம்ல. இப்போ நான் ஒரு கண்டென்ட் போடுறேன் ஐஃபோன் ஃபேவரபிளான்னா இந்த ஐஃபோன் தான் இருக்கலே சூப்பர்னு நான் போடுறத அந்த 40% மெம்பர்ஸ் லைக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் ஐஃபோன் இருக்கு. ஓகே, அப்போ அவங்கள ஈஸியாக ரீச் ஆகும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்னோட இதை வந்து ரீட்வீட் பண்ணுவாங்க, என்னோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஐஃபோன் வச்சிருக்காங்க. அவங்க ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. ஆண்ட்ராய்ட் ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றுறதுக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க. ஆக மொத்தம் எனக்கு லாபம் தானே. அதே மாதிரி அவனும் வந்து சும்மா இருக்கிறது இல்லை. அவன் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் இன்ஸ்டாகிராமில் போட்டால் மட்டும் பிரைட் ஆகுது, பேக் அந்த ஃபோட்டோ மட்டும் பிரைட்டாக இருக்குது, மேலே இருக்கிற கீழே வந்து ஃப்ரேம்ஸ் வந்து டார்க் ஆகுது. அது ஏன் அப்படி? அது எந்த மாதிரி சொல்கிறேன்? இப்போ நான் ஐஃபோனில் எடுத்து ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் போட்டேன்னா இப்போ வந்து இங்கே தான் ஆக்சுவலி இமேஜ் போடும். லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் கீழே கண்டென்ட் இருக்கு. ஸோ மேலே யூசர் நேம் இதெல்லாம் வந்து டார்க் ஆகிடுது. இந்த ஃபோட்டோ மட்டும் பிரைட்டடாக காட்டுது. ஐஃபோன்ஸில் எடுத்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணா அது ஹெச்டிஆர். அது நார்மல் ஃபோனில் கிடையாது. அது இருக்கு. அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. அது எதுலலாம் வருது அப்படின்னா சாம்சங்கில் பிக்சல்லாம் வருது. இப்போ இந்த ஹானரில் இல்லையே. அது எப்படி எனேபிள் பண்ணுறது? அதை அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இவங்களோட மெட்டா டேட்டாவை வச்சு உள்ளே இருக்கிற ஹெச்டிஆர் டேட்டாவை வந்து அதில் இப்போ ஒன்றும் இல்லை, கேலரி ஆப்பில் போனால் இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஹெச்டிஆரில் காட்டுதா பிரைட்டா? ஆமாம் காட்டுதா? கேலரி ஆப்பில் கரெக்டாக காட்டுதா? அதெல்லாம் காட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதில் ஹெச்டிஆர் காட்டாது, பிரைட் ஆகாது. ஹெச்டிஆர்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் வேறு என்னடா இவன் எடுக்கிற ஃபோட்டோலாம் ஹெச்டிஆர் தானடா? அப்படிங்க. ஆமாம், எனக்கு ஒன்று இதுலலாம் பார்க்கணும்னு இல்லைடா. இப்போ உள்ள கேலரி போயேன், ஹானரோட கேலரி போகிறோம் நம்ம. இங்கே இருக்கேன், ஹானர் கேலரி இருக்கா? ஹானர் கேலரியில் நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஸ் போகிறேன். ஃபோட்டோஸ் பண்ணேன்னா இப்போது இந்த ஃபோட்டோ இருக்குது, பிரைட் ஆகல, அதெல்லாம் ஆகல. சரி ஒன்றும் இல்லைங்க. மொத்தம் வந்து எனக்கு இப்போ என்னென்னா ஹானர் மேலே ஹோப் வைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விடா. உன்னோட லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறது அதுதான். ஹானரை நம்பி நம்ம பசங்களை நீ வந்து இப்போ X9C வருது, அடுத்து வேணா வேறு ஏதாவது சீரிஸ் வரலாம். நிறைய பேர் வந்து ஹானர் X9C வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறோம் பிப்ரவரிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ லான்ச் பண்ண வேண்டிய ஃபோனை வந்து இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க ஜூலையில். அவங்க என்ன சொன்னாங்க, அப்போயே நாங்கள் ஒரு 4 ஃபோன் லான்ச் பண்ணுறேன்னாங்க. இப்போ வரைக்கும் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒழுங்காக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது நான் சொல்கிற மட்டும் இல்லை, நீங்கள் போய் வந்து இது போய் ட்விட்டரில் போய் வந்து பாருங்கள், கமெண்ட்ஸை பாருங்கள். ஆனால் அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக பாருங்கள். சப்போஸ் வந்து அதை டெலீட்டும் பண்ணிடுறாங்க. அது ஒரு இருக்குது, கழுவி ஊற்றுறது உண்டு ஆனர். இப்போ அதை அடித்து துவச்சி போர் அடிச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அடுத்து நத்திங் பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பேர். எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஹானரோட மேஜிக் சீரிஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைடா. ஏன்னா ஹானர் கிட்டயுமே ஒரு பொட்டன்ஷியலான டிவைஸ் இருக்குது அப்படின்னா வச்சுருந்தீங்களே. நாலு அது பரத் ப்ரோட்ட மேஜிக் 6 Pro இருந்திருக்கும். நான் இது வரைக்கும் மேஜிக் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்களும் பரத் ப்ரோ தான் உட்காந்துருந்தீங்க, அப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்களா? நான்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அது வந்து வருண் கிட்ட இருந்தது, அப்புறம் பரத் கிட்ட போச்சு, அப்புறம் பரத் கிட்ட இருந்து வருண் கிட்ட போச்சு, அப்படியே திரும்ப கம்பெனிட்டே போயிடுச்சு. எப்படி சொல்லியிருந்தாங்க ஃபீட்பேக் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதான்டா இது என்ன ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன்டா. எனக்கு தயிர் சாதம் எப்படி இருந்தது அப்படின்னா நான் ஒரு ஃபீட்பேக் சொல்லலாம். ஏன்னா அந்த தயிர் சாதத்தோட டேஸ்ட்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட தயிர் சாதத்தோடையும் ஒப்பிட்டு இருக்கலாம், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட தயிர் வடையோடையும் ஒப்பிட்டு இருந்திருக்கலாம். அது எப்படினாலும் மாறி இருக்கலாம். தயிருக்குன்னு நான் ஒரு ஃபிக்ஸ் வச்சிருப்பேன் மைண்டில். நீ பார்த்தனா உனக்கு தயிரே பிடிக்காம இருக்கலாம், உன்கிட்ட கூப்பிட்டு வந்து தயிர் சாதத்தை கொடுத்து தயிர் சாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? அப்போது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, டேட்டா வந்து எப்பயுமே ஒருத்தரோட டேட்டாவை நான் பார்க்கலாம் கேட்கலாம், ஆனால் அதுதான்றதுக்கு நான் ஃபைனலைஸ் பண்ணவே மாட்டேன். பிடிக்குமாங்கிறது நான் ஃபைனலைஸே பண்ண மாட்டேன். ரீசன் என்னன்னா, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். நான் அதுக்கு தான் நிறைய இடத்துல சொல்லுவேன், ரிவ்யூஸ் ஆர் நத்திங் பட் ஒப்பீனியன்ஸ். ஸோ எல்லா சேனல்லையும் நீங்கள் போய் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ எனக்கு வந்து கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் பிடிக்கும், இல்லாட்டி கேமரா பிடிக்கும் அப்படிங்கிறனாலே நான் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அதிகமாக பேசும்போது நான் கேமிங் பற்றி எங்கேயுமே பெருசாக பேசியிருக்க மாட்டேன் ரிவ்யூஸ்லையும். நான் விளையாடுறது ட்ரீம் கிரிக்கெட், அதை என்னால் விளையாட முடியுதா? அது விளையாடும்போது ஹீட் ஆகுதான் நான் சொல்ல முடியுமே தவிர, எனக்கு கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே இல்லைனாலும் விளையாடாத ஒரு கேமை நான் இப்போ விளையாண்டேன்னா அதில் நான் நோபாக தான் இருப்பேன். ஓகே, உள்ளே போகும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. அதாவது என்ன சொல்கிறேன், எல்லாமே பாட்டாக வரும். நீங்கள் விளையாண்டிங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக விளையாடுறீங்க, ரியல் டைமில் வந்து ஏதோ முக்கியமான இடத்துல போய் இறங்குறீங்க, 50 பிளேயர் வரான், 50 பிளேயர் வந்ததுமே எனக்கு அப்போ ஹேங் ஆகுதான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் நான் எப்படி பார்க்க முடியும்? நான் போய் இறங்குற இடத்துல தான் பாட்டு தான் வருது. நான் சும்மாவே நின்றுட்டு இருந்தாலே அதெல்லாம் என்ன சுட முடியல. அது எங்கெல்லாமோ சொல்லுது போல இருக்கு. இவர் சும்மா தான் வராரு, பாட்டா இருக்கு யாதானே வரான்.
இவனை ஃபர்ஸ்ட் வந்து 4 பேர் கொல்லட்டும், அப்பதான் ஈஸியா இவன் அதாவது இவன் ஈஸியா ஃபர்ஸ்ட் 4 தடவை சிக்கன் டின்னர் ஜெயிக்கட்டும், அவனே இன்ட்ரெஸ்டடா உள்ள வருவான் அப்படின்னு. நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அதான். அப்ப என்ன ஆயிடுது, மத்தவங்களோட ஒப்பீனியனை நான் லிசன் பண்ணுவேன், ஆனா அந்த ஒப்பீனியனுக்கே நான் ஸ்டிக் ஆக மாட்டேன். ரீசன் என்னன்னா அது ஒரு ஒப்பீனியன். ஸோ இவர் தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைச்சிருக்கு, அதை பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர அதே தான் உங்களுக்குன்னு சொல்ல முடியாது எப்பயுமே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆமா, இப்போ வந்து Honor 200 பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு Magic OS 9 வரும்போது வந்து Magic OS 8 இருக்கும்போது இந்த ஃபோன் வாங்கின புதுசுல வந்து எனக்கு வந்து இந்த ரீஸ்டார்ட் இஷ்யூ இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த Magic OS 9 வந்தோடனே எனக்கு அந்த ரீஸ்டார்ட் இஷ்யூ ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஐ அக்செப்டட். ஸோ வந்து எனக்கு பழைய ப்ராப்ளம் ஒன்று வந்து இப்போ சால்வ் ஆயிருக்கு. பட் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி பின்னாடிலேருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த Honor 200ல வந்து இந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ வரைக்குமே அவங்க வந்து சரி பண்ணாதது தான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஏன்னா நான் நல்லா கேள்விப்பட்டேன், லாவாவில் அக்னி 3 அக்னி 2லையோ ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதே மாதிரி ஸ்க்ரீன் இஷ்யூ இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை சரி பண்ணாங்க. சரி பண்ணிட்டாங்களா? சரி பண்ணாங்க. சரி பண்ணிட்டான், ஹானர் சரி பண்ணலையா? நீங்க தான் சொன்னீங்க சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்டேட்ல. அவன் சரி பண்ணும்போது நீ ஏன் சரி பண்ணல? சரி விடுங்க. அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்து இந்த கேமரா வந்து யூஐ லேக் ஆகுது, அதே மாதிரி ஸ்க்ரீன் இது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து டோட்டலாக யூவி ஃபைண்டரே லேக் ஆகுது, ஷட்டர் லேக் இருக்குது. அது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோனோட 2.5 யூஎஸ்பி 2.5 தானே. ஸோ அதனால வந்து இந்த 7 Gen 3 ப்ராசஸ் தாங்க முடியலன்றாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணலாம், அதையும் அவங்க பண்ணுறல. அதாவது எப்படி இருக்குன்னா, எக்ஸ்பர்ட் இந்த போர்ட்ரேட் மோடில் போகும்போது மட்டும்தான் இன்னும் ரொம்ப லேகியாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஹானர் குளோபல் வேற மாதிரி இருக்குடா. ஆமாம், ஹானர் இந்தியா வேற மாதிரி இருக்குது. இதே தான் நான் வந்து எதில் பார்க்குறேன்னா, ஷாமிலையும் பார்க்குறேன். அதே தான். ஷாமி சைனா முரட்டுத்தனமாக இருக்குது, ஷாமி குளோபல் ஓரளவுக்கு ஓகே, ஷாமி இந்தியா அவன் கண்டுக்கிறதும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டேன். போட்ட உடனே வந்து எனக்கு ஒரு 5 டேஸில் எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. கால் வந்துட்டு இது மாதிரி வந்து என்னமோ ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், மேம் என்னோட ஹார்ட்வேரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த ப்ராப்ளமே உங்களோட சாஃப்ட்வேர் தான், ப்ளீஸ் ஃபிக்ஸ் யுவர் சாஃப்ட்வேர். அதுக்கு என்ன சொன்னாங்க? சரி ஓகே, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நாங்கள் சொல்லுங்கன்னு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தா பண்ணிட்டு போயிட்டாங்களா அந்த கான்செப்டும் அவ்வளோவும் சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க டேட்டாஸ்ன்னாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புன உடனே அவங்க ப்ளூடூத்துக்கும் உள்ள எதுவும் உள்ள, அவ்வளோதான். அம்போ சிவா அம்போ அதை முடிச்சு நான் திரும்பி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க சார். ஆனால் அவங்க கேட்டாங்களேன்னு நான் மெனக்கெட்டு அவ்வளோ டேட்டா அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறான். அதே தான். திருப்பி வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் திருப்பி ஒரு போஸ்ட், அவங்களே கால் பண்ணிட்டாங்க ஒரு 10-15 நாள் கழிச்சு. திருப்பி கால் பண்ணிட்டு இன்னொரு ஒரு மேல் வாய்ஸ் இந்த வாட்டி கால் பண்ணிட்டு, சார் ஏதோ ஹானரில் ப்ராப்ளம் ட்விட்டரில் போஸ்ட் போட்டிங்கன்னாங்க. எப்போ சார்? ஆமாம் சார், நானும் எதுவும் தெரியாத மாதிரி கேட்டு இது மாதிரிலாம் பேசிட்டு சொன்னேன். ஓகே சார், நான் வந்து உங்களை வந்து எங்களோட ஹானர் டீமோட நாங்கள் கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனவங்க தான். இதுக்கு மேலே கனெக்ட் பண்ண போயிருக்காங்க, நீ தான் அவசரப்படுற. அதாவது அவங்க ஹார்ட்வேர் நல்லா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஹானர் 200 முடிஞ்சு இப்போ 300 வந்து 400 வந்துருச்சு. ஆனால் இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ண குழப்பம் இல்லை. ஏன்னா 300 லான்ச் ஆகலை. 300 வந்து குளோபலாக லான்ச் ஆகல போல இருக்கு, சைனாவில் மட்டும் லான்ச் ஆகிடுச்சு போல இருக்கு. அது தெரியும். ஆனால் 300 நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபோன் தான். நம்ம ஊருக்கும் வரும், நிறைய பேர் யூஸ் பண்ண நினைச்சாங்க. வரட்டும் பார்ப்போம், அவங்க இப்போ லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. எவரா நீ 1000 சொல்லலாம்டா. இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் ஹானர் டிவைஸ் வருமா அப்படின்னா இப்போ தான் கஷ்டப்பட்டு 8 மாதம் கழிச்சு X9C கொண்டாந்துருக்காங்க. அதுவும் உருப்படியாக கொண்டு வந்தாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபோனை கொண்டு வந்தாங்கன்னா அது இல்லை. எதுக்கு அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபேன்ஸ் லான்ச்னு போட்டிருந்தாங்க. ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் லான்ச் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. டேய் அந்த வச்சுக்கீங்க, ஹானர் ஃபேனே உங்களை என்னடானா அருவாலோட வந்து நிற்பேன் அப்படிங்கிறான். நீங்கள் என்னடானா ஹானர் ஃபேன்ஸ் தான் வந்து கஷ்டப்பட்டு X9C லான்ச் பண்ணாங்கன்னு உருட்டுறீங்க பார்த்தீங்களா? நியாயமா இது நியாயமா சொல்லுங்கள் நீங்களே. அதாவது ஹானர் வந்து எனக்கு ஏதோ அந்த பேரை கெடுக்கிற மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி. ஹானர் பேரை கெடுக்கிற மாதிரியும் இல்லடா, டீமே வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால தான். ஹானர் வந்து ஹானருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ எப்படின்னா OnePlusல 1000 பிரச்சனை வந்தாலும் OnePlusக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அதே மாதிரி ஹானருக்கு ஒரு இமேஜ் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. பப்ளிக்ல யார்கிட்ட கேட்டாலுமே ஹானர் ஃபோன் அப்படின்னும் போது அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிறாங்க. நான் ஹானர்ல Play 20 வச்சிருந்தேன், ஹானர்ல 20 வச்சிருந்தேன், View 20 வச்சிருந்தேன்,
6x வச்சிருந்தேன், 8x வச்சிருந்தேன், 4 வருஷம் யூஸ் பண்ணேன், 7 வருஷம் யூஸ் பண்ணேன், நிறைய சொல்றாங்க ஸ்டோரிஸ். ஏன்னா இப்போ ஹுவாவே பக்கம் போனாலும் அவங்களுக்கு ரெஃபர் ஆயிடுது. ஏன்னா ரெண்டுமே நம்ம இந்தியாவில் அவைலபிளா இருந்தது. ஹுவாவேல P சீரிஸ் வச்சிருந்தேன் ப்ரோ, கிரேசியா இருந்தது ப்ரோ P சீரிஸ்லாம் அப்படிலாம் சொல்லி அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே தட்டி எழுப்புறாங்க. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா இப்போ இருக்கிற இடமே தெரியாம இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து சோஷியலி ஆக்டிவான ஒரு டீம் அவங்க கிட்ட இல்ல. அதே மாதிரி என்னன்னா லைக் இட்ஸ் நோக்கியா மாதிரி தான், நோக்கியாவோட ஸ்டோரி தான். நோக்கியா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஓஜில சூப்பரா இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் ஓஜில செம்மையா தான் இருந்தாங்க. பட் இதோட பிராண்ட் வந்து கை மாறி போயிடுச்சு. நோக்கியா அவங்கள இப்போ கை மாறி இப்போ வேற யாரோ கம்பெனி கூட இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஹுவாயை விட்டு ஹானர் போயிடுச்சு. இப்போ அந்த பேரை வச்சு இவங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த பேரை வச்சு இவங்க எவ்வளவோ வந்து ஃபோன்ஸ் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் பக்கம் விட்டுனாங்களே, இவங்க எவ்வளோ சக்ஸஸ் ரேட்டுக்கு போயிருப்பாங்க. இன்னும் ஒரு சாம்சங் லெவலுக்காச்சும் இவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஏன்னா இவங்களோட சாஃப்ட்வேர் நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப ரிலேபிளாக இருக்குது. சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸை சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, டே டு டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு சில சின்ன சின்ன இடத்துல அடி வாங்குது தான். அதே மாதிரி அப்டேட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 1 UI 6 6 இப்போ 7 இப்போ வந்தது. 1 UI 7 வந்துருக்கு, 8 இப்போ பீட்டால இருக்கு. 7 வரதுக்கு முன்னாடியே மேஜிக் OS 9 வந்திருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. புரியுது புரியுது புரியுது. அதுவும் கொஞ்சம் ஹானர் 200 அப்படின்னும் போது கொஞ்சம் பழைய டிவைஸ் தானே, அதுக்கும் சேர்த்து தானே கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ஸோ அதாங்க ஹானர் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா பூனை மேல் மதில் போல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை கவுந்துடலாம், இல்லைன்னா நின்றுக்கலாம், அப்படிதான் எப்படினாலும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. தேவைன்னா அந்த செவரை கீழே வச்சு அது மேலே பூனையை நாங்கள் வச்சுப்போம், அப்படி இல்லைன்னா பூனையை கீழே போட்டு செவரை அது மேலே போட்டு முடிச்சிருவோம். நான் குரூப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம், ஒரு 4-5 நாள் முன்னாடி. யாரோ ஒருத்தவங்க வந்து ட்விட்டரில் போட்டுருந்தாங்க, ஹானருக்கு வேற லெவல் ஃபியூச்சர்ஸ் வரப்போகுதுன்னு போட்டுருந்தாங்க, வேற லெவல் அப்டேட் வரப்போகுதுன்னு போட்டாங்க. ஃபியூச்சரில் அப்டேட்னு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக எக்ஸைட்மெண்ட்டாக. அப்போ அப்படியே என்கிட்டலாம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இனிமேல் வந்து இந்த கேமரா ஷட்டர் லேக் இப்படி UI லேக்கெல்லாம் இருக்காது, இனிமேல் சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு நான் முந்தா நேற்றே நம்ம தான் நான் அதை அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்டேட் பண்ணும்போது பார்த்தா அட பாவீங்களா, ஃபியூச்சர்ஸை கொடுத்து வச்சுருக்கீங்க, அப்போ பழைய அப்டேட்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலையாடா, பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ அது ஃபிக்ஸ் பண்ணல, டிஸ்பிளே இது அதையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. அதை போய் UI எனக்கு என்னன்னா இப்போ இதில் பேட்டரி எவ்வளோ இருக்குது? பேட்டரி நல்லா தான் ப்ரோ இருக்கு, அதெல்லாம் 67 இருக்கு. ஏன்னா வரும்போது 72. ஆமாம், நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் தெரியுமா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அடிக்கடி, அப்பெல்லாம் 70 இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்கு. பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. ஒன்றில் அவன் கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்க ஹைப்பர் வைஸ் கொடுத்து அனுப்பலான்னு பார்க்குறேன் நான். லைவாக கண்ணு முன்னாடி குறையும், அண்ணே குழாயை திறந்து விட்டு தண்ணி மாதிரி போகுதுண்ணே அப்படின்வான். அப்போ தெரியும் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு. கொஞ்சம் நல்ல பேட்டரி இருக்கிறனால தான் எனக்கு பேட்டரியில் பெருசாக அடி வாங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து நைட்டு சார்ஜ் போட்டுருவேன். இப்போ என்கிட்ட இருக்கிறதே வந்து அந்த ஒரு போக்கோட 30 வாட் சார்ஜர் முன்னாடி அதை தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுவே இதுக்கு ஸ்லோவாக தான் ஏறும், அது 30 வாட்ஸும் ஏறும். இருந்தாலும் அதை வச்சு ஒப்பேத்திடுறேங்கிற நீ. அதை வச்சு ஒப்பேட்டு நைட்டு சார்ஜ் போட்டுருவோம், அது பாட்டி ஏறிடும். பரவாயில்ல, அப்படி இப்படி பையன் வந்து காலத்தை கடத்திட்டாங்க. ஹானர் 200 வச்சு நிறைய நல்ல ஃபோட்டோஸோடு எடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வீடியோஸ் இவன் செட் ஆக மாட்டான். நீங்கள் வீடியோஸ் மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா வேணாம், போயிடாதீங்க. ஆனால் கொடுமை என்னன்னா இதில் நான் வீடியோ எடுத்து தான் மிரண்டு போனேன். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ் நல்லா இருந்தது வீடியோவில். சரி இருங்க, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு இடத்துல கேட்கணும்னு நினச்சிருந்தேன். வீடியோ எடுக்கும்போது பேக் கேமரா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இன்னும் ஃப்ரண்ட் கேமரா போடும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்மோக்கி எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதெல்லாம் போயிடுச்சா? அதெல்லாம் இருக்கா ஒன்றும் இல்லை, நான் அதான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக எடுக்கிறேன். இப்போ கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. ஓகே, 1080p 60 fps வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் 1080 60 இருக்குல்ல? ஃப்ரண்ட்டில் இருக்கு. அது வருது ஸ்மோக் எஃபெக்டா? அதான் பிளர் எஃபெக்டா? இதோ இது எதுனா பிளரா? புரி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது டக்குன்னு வந்துடுது ஏதோ, அவ்வளோதான். ஓகே ஓகே, டிரான்சிஷன் நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஓகே ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ மேஜிக் OS 9ல் எப்படி இருக்கு, நான் ஃபஸ்ட்டு 8 யூஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் க்ரேஸியாகவும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ இதில் வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த பிளர் எஃபெக்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான மாதிரியும் அதெல்லாம் நல்லா இதில் பார்க்க முடியுது. அதே மாதிரி எனக்கு வந்து நம்ம பாலகுரு ப்ரோ என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து 5G உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளமாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் தீராத ப்ராப்ளமாக இருக்குன்றாங்க. எனக்கு இதில் என்ன ப்ராப்ளம்னா நான் ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏர்டெல் ப்ராப்ளமா இல்லை இவன் ப்ராப்ளமானு தெரியல. திடீர்னு இவன் 5G கனெக்ட் ஆக மாட்டேங்கிறான். ஏர்டெல் 5G இருக்குல்ல, 5 GHz பேண்ட், அது கனெக்ட் ஆக மாட்டேங்கிறான். டேட்டா 2 GHz கனெக்ட் ஆகிட்டு போயிடுறான். அது யார் ப்ராப்ளம் தான் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு 2 பேருமே 7.5 தான் இருக்காங்க. ஏர்டெலும் ஒரு பக்கம் பிரச்சனை எழுத்துட்டு தான் இருக்கான். நீ ஏர்டெல் யூஸ் பண்ணுறியா ஜியோவா? நான் ஏர்டெல் வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல ப்ரோ. வீட்டில் அவன் அதாவது என் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு தள்ளியிருப்பதே வந்து ஏர்டெல்லையும் ஹானர் என்ன 2 பேர்ட்டே மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் பண்றீங்க அப்படின்னு போட்டு அடிச்சு துவைச்சு விட்டு. ஓ
சரி மொத்தம் நீங்க யாராவது ஹானர் டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவராணி பாய் பாய் பார்க்கலாங்க.